என்ன மச்சான் இவ்வளோ வயிற்றில் உட்காந்துட்டு கீழே பார்த்துட்டு இருக்க? சூசைட் பண்ணிக்கலான்னு யாரா நல்ல முடிவு எடுத்துட்டியா என்ன? நான் செத்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஐயோ எங்கே போனா? கர்த்தாவே, உண்மையா உண்டானோ நீ மாடி கடமை. டேய் இங்கதான் இருக்கியா நீ? ஏண்டா புறம்போக்கு சொல்லிட்டு வர மாட்டேன். நேரம் நான் செத்துருப்பேன்டா. ஏதாவது பேசுறா. முன்னாடிலாம் ஏதாவது பேசாதனா ஓன்னு பேசினே இருப்ப. இப்போ அப்படியே சைலண்ட் ஆயிட்ட. மெச்சூரிட்டி வந்துருச்சுடா. மயிரில் மெச்சூரிட்டி என்ன ஆச்சு? பிஸ்னஸ் ஆரம்பிக்க வீட்டிலேருந்து தாண்டா காசு வாங்கினேன். ஸ்டார்ட் பண்ண 3 மாசத்துலே ரிசல்ட் என்ன, ப்ராஃபிட் எங்க காட்டுனா என்னத்தை காட்டுறது? எல்லாரும் நான் நைட்டு தூக்கம் வந்து தூங்காம தான் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தூங்கினா தூக்கம் வர மாட்டேது. இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நான் எவ்வளோ நாள் தூங்காமல் இருந்திருக்கேன் தெரியுமா? டேய் பதறாதரா. பெல் வச்சது ஏன் ஃபோனில் இவ்வளோ நேரம் நோய் ஆச்சுப்போ சைலண்ட் அந்த இப்போ ஒன்றே அப்படியே பதற. அவள் டெக்ஸ்ட்டுக்கும் அதே நோட்டிஃபிகேஷன் டோன் தாண்டா வச்சுருக்கேன். சரி நிஷா எப்படி இருக்கா? நல்லா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எது நினைக்கிறியா? எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடா. எது பிரேக்கப் ஆயிடுச்சா? போச்சா? ஸ்கூல் டைம்லேருந்து பண்ணலாம் ஓச்சாடா. ஐயோ சே, நீங்கள் 2 பேரும் பிரியவே மாட்டீங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம்டா. ஓ காட் கர்த்தரே. நாங்களும் அப்படிதான்டா நினைச்சோம். அவனை பாசமா புருஷான்னு கூப்பிடுறதும் நான் பதிலுக்கு அவளை பொண்டாட்டின்னு கூப்பிடுறதும் நல்லா தாண்டா போய்கிட்டு இருந்துச்சு. மச்சான் என்னடா அழுவுறியா? தூசிடா. அழுது இப்போ அழக்கூட முடியல. இருந்த தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. நான் அவளுக்கு கொடுத்த லவ் அண்ட் கேர் அவளை அப்படியே சஃபகேட் பண்ணுதுன்னு சொன்னாடா. ஏமாச்சா உங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டடா. அடிக்கடிக்கு மீட் பண்ண முடியாது, காலில் பேச முடியாது. நாங்கள் பேசுறதெல்லாம் த்ரூ டெக்ஸ்ட் தான். எங்கள் மீட்டப் எல்லாம் த்ரூ வீடியோ கால் மட்டும்தான். அதனாலேயும் என்னமோ நான் அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவள் டெக்ஸ்ட் பண்ணா அடுத்த செகண்டே டெக்ஸ்ட் பண்ணிடுவேண்டா அவளுக்கு. அவள் ஆன்லைன் வரலன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவும் டிஸ்டர்பிங்காகவும் இருக்கும். என்னால் என்னன்னு ஒரு கால் கூட பண்ணி கேட்க முடியாது. ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் போனா அவ பின்னாடியே போயிடுவேண்டா. அவங்க கிட்ட போய் பேசி நான் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். அப்படியே ஒரு ஓரமா போய் நின்னுட்டு அவளை அப்படி ரசிப்பேன்டா. ஆனா அதுவே அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும்ல. ஏன்னா அப்பப்போ அவ என்கிட்ட சொல்லுவா, ஏன் இப்படி என் பின்னாடி வர? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ என் பின்னாடி வருது அப்படியே என்ன யாரோ ஒரு கேமரா வச்சு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் அவ என்ன லவ் பண்ணாமல்லாம் இல்லடா. நான் ரொம்ப நாள் அவகிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு தாண்டா இருந்தேன். எப்படி எல்லாம் ஃபீலிங்ஸும் நல்லா உள்ளேயே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியுது? எப்படி?
அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. Women are physically weak, but mentally very strong. Men are physically strong, but mentally very weak. இவ்வளோ டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தோம் எப்படா டிபி ரிமூவ் பண்ணல, சோகமாக ஸ்டேட்டஸ் வைக்கல. ஆனால் நீ இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. அவள் போனா போட்டோம்டா. சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். உன்னா மாதிரி ஒரு நல்ல பையன் அவளுக்கு கிடைப்பானாடா? கிடைப்பானா? கிடைப்பானா? இல்ல தூக்கி போடுறா குப்பையில. நீ அவ மேல வச்ச மொத்த ஃபோக்கஸையும் தூக்கி பிசினஸ்ல போடு. 1 இயர்ல பிசினஸ் வேற லெவல்ல பில்ட் பண்றோம், ஆடி பென்ஸ் வாங்குறோம், ஃபாரின் ட்ரிப் போறோம், ஃபுல்லா சரகடிறோம், லைஃப் நல்லா என்ஜாய் பண்றோம். சரியா? சரி மச்சான், சரி மச்சான். மச்சான் அவ கால் தாண்டா வருது. எடுக்காதடா. நீ பேசிட்டு இரு, நான் இப்போ வந்துடுறேன். ஹலோ. ஐயோ, நீ எதுக்கு சாரி கேட்குறமா? ஆக்சுவலி நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். சாரி டி, லவ் யூ.